கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமையுடையதாக. உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு இப்போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். செபிப்போம். அன்பின் கிருபையும் இரக்கம் நிறைந்தங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய நல்ல நாம மகிமையடையணுமாய் ஜெபிக்கிறோம் கத்தா. இப்பொழுது இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேச வேணுமாய் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறபடியாலுமே சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் கத்தா. மாறக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொரு இருதயத்தோடு நீங்கள் தாமே இடைவிடணுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தையை தேவன் தாமே பரவத்திலிருந்து பொழிந்தள்ளவனுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். சகல துதியை கனமை மேலமக்கே சேர்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்புகிற இந்த பரமபிதாவே, ஆமென். தேவன் கிதியோனை நோக்கி சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இப்போது இஸ்ரவேலர்கள் அவங்க சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறாங்க. மீதியானியர்கள் அவங்கள சிறையிருக்க பண்ணியிருக்காங்க. அங்கே இஸ்ரவேலில் ஒரு நல்ல தலைவன் இல்லாத காரணத்தினாலே இந்த மீதியானியர்கள் இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்குள்ளே புகுந்து அவருடைய விளைச்சலை எல்லாம் அழித்து போடுகிறார்கள். இஸ்ரவேலுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. அவர்கள் அந்த மலையில் உள்ள குகைகள்லையும் கெபிகள்லையும் தங்கி இருக்கிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப மோசமான ஒரு நிலைமை, சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறாங்க. மீதியானியர்கள் அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க. இப்படி இருக்கும்போது தேவன் ஒரு நியாயாதிபதியை எழுப்புகிறார். அதுதான் கிதியோன். அந்த கிதியோன் எழும்பி அவன் இந்த இஸ்ரவேலர்களை மீதியானுடைய கைக்கு ரட்சிப்பதற்காக அவனை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு அவனை அதற்காக ஆயத்தப்படுத்தும் போது அநேக காரியங்களை சொல்லி ஆயத்தப்படுத்துவதை நாம் இங்கே பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே இன்று பலவிதமான சோதனை வழியாக சென்று கொண்டு இருக்கலாம். பலவிதமான சிறையிருப்புகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். சாத்தான் பலவிதங்களிலே நமக்கு கண்ணி வைத்து பலவிதமான காரியங்களை அமிழ்த்தி நம்மை வைத்திருக்கலாம். இன்றைக்கு வியாதியாகிய சிறையிருப்பாக இருக்கலாம், பாவமாகிய சிறையிருப்பாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாகிய சிறையிருப்பாக இருக்கலாம், யாரையோ நம்ம இழந்து போனதுனாலே இருக்கிற கவலையாக இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் அதை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவன். நம்முடைய சிறையிருப்பை அவர் விரும்புவதில்லை. நாம் சாத்தானுடைய சிறையிருப்புக்குள்ளே இருப்பதை தேவன் விரும்புவதில்லை. நாம் வியாதியாக இருப்பதை தேவன் விரும்புவதில்லை. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம சாபமுள்ளவர்களாக இருப்பதை அவர் விரும்புகிற தேவன் அல்ல. நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவனுடைய சுபாவமாகவே இருக்கிறது. எனவே தேவனத்தில் நம்ம முற்றிலும் கீழ்ப்படிந்து வரும்போது நம்முடைய சிறையிருப்புகளை மாற்றி நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுகிற தேவன். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளை மாற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தையில் நீங்கள் கேட்டு இதை விசுவாசித்து அதன்படி நடக்கும்போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். எனவே தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்துள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாமல் போனீர்கள் என்கிறீர்கள் என்று சொன்னான். அங்கே ஒரு தீர்க்கதரிசி அங்கே சொல்வதை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க, புறஜாதிகளுடைய வாழ்க்கைப்படி நீங்கள் வாழாதீங்க, புறஜாதிகளுடைய தெய்வங்களை நீங்கள் வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலருக்கு சிறப்பாக கட்டளை கொடுத்திருந்தார். அவங்கள எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு கானான் தேசத்திலே இஸ்ரவேல் தேசத்திலே அவங்களை குடியிருக்க பண்ணின தேவன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பது தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. இப்போ தான் இவங்க ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்கிறாங்க. இவங்க விளைச்சல்கள் எல்லாம் விளையும் போது அவங்க மீதியானவர் சேதப்படுத்துகிறாங்க. அந்த பரிதாபமான நிலைமைக்கு போனதுக்கு காரணம் அவங்க கீழ்ப்படியாமல் போனது. அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என் சொல்லை கேளாமல் போனீர்கள். தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தேவனுடைய சொல்லுக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அப்போ தான்
தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். நம்ம தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வேதத்தின்படியே நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுது. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. வேதத்தின்படியே நம்ம நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்போ இப்போ தான் இஸ்ரவேலை மீட்பதற்காக தேவன் ஒரு திட்டத்தை வைக்கிறார். திட்டத்தை வைத்து அந்த கிதியோனை தெரிந்து கொள்கிறார். கிதியோனை தெரிந்து கொள்ளும்போது கிதியோன் அவர் அந்த பயங்கரமான பிரச்சனையான நேரம், சிறையிருப்புக்குள்ளே இருக்கிற நேரம், அந்த மீதியானுடைய கஷ்டத்துக்குள்ளே இருக்கிற நேரம், மீதியானர்கள் எப்போ கஷ்டப்படுத்துவாங்கன்னு தெரியாது, எப்போ விளைச்சலை எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரியாது, எப்போ விளைச்சலை அழிப்பாங்கன்னு தெரியாது. இப்படியே தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவங்க அனுபவிக்க முடியாத நிலைமையில இருந்தார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருவாகிய சாத்தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கிறவனாக இருக்கிறான். நம்ம பலன் கிடைக்கும், நம்ம பலன் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். இது ஒரு ஸ்டேஜில் நம்ம ஏதோ ஒன்று செஞ்சு முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும்போது சாத்தான் அதில் இருக்கிற பலனை நம்ம அனுபவிக்காமல் செய்கிறவனாக இருக்கிறான். இங்கே அப்படி தான் அந்த சாத்தானுடைய தந்திரங்கள் இது ஒன்றாக இருக்கிறது. நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதை எப்படியாவது தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தான் இந்த கிதியோன் அந்த கிதியோன் ரொம்ப பயந்து ஒரு ஆலைக்கு பக்கத்தில் வச்சு அவர் வார்க்கோதுமையை அவர் மீதியானுடைய கைக்கு தப்பிப்பதற்காக போரடித்து கொண்டு இருக்கிறார். அதாவது இது திராட்சை ஆலையில் அவர் அதுக்கு பக்கத்தில் வச்சு அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அது அவங்க தெரியாதில்ல. அப்போ அவங்களுக்கு தெரியாமல் இருப்பதற்காக அப்படி பண்ணுறாரு. ஆனால் அவருடைய முயற்சி காணப்படுகிறது. கொஞ்சம் அவங்களுக்கு சத்துரு போராடி கொண்டு தான் இருப்பான். நம்ம எதிர் போராட்டம் செய்து தான் ஆகணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். இவர் அப்படியே சும்மா இருக்குல்ல, அவருடைய குணங்களில் ஒன்று அந்த எப்படியும் போட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் இருக்கும்போது அப்படி அவனுக்கு இஷ்டத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நமக்கு எதிராக போட்டு ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ அவர் அந்த ஆலைக்கு பக்கத்தில் கொண்டு வச்சு எப்படியாவது விளைச்சலை தப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே நோக்கத்தோடு அவர் போரடித்து கொண்டிருந்தார். அந்த விளைச்சலை போரடித்து கொண்டிருந்தார். அப்போ தான் ஒரு தூதன் அங்கே வரார். அது சும்மா இருக்கிறவங்கள தூதன் சந்திக்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது செஞ்சாதான் தேவன் அதன் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்க முடியும். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது தான் அடுத்த ஸ்டெப், அடுத்து ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டிய பலனை தேவன் தருவார். அப்படி சும்மா சோம்பேறியாக இருக்கிறவங்களுக்கு தேவன் உதவி செய்ய முடியாது. இவர் அந்த விளைச்சலை எப்படியாவது காப்பாற்றணும்னு உறுதியாக இருந்தார். அப்போ தான் ஒரு தேவனுடைய தூதன் கடந்து அந்த கிதியோனுக்கு தரிசனமாகி அதனுடைய 12ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 6:12, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அங்கே தேவன் அவர் பார்க்குறார். அவர் பயத்தோடு தான் இருக்கிறாரு. உடனே அவர் தரிசனமாகிற உடனே பராக்கிரமசாலியே தேவன் உன்னோடு, அவரை பராக்கிரமசாலின்னு சொல்லுவார். தேவன் நம்மோட இருந்தால் நம்ம பராக்கிரமசாலி தான். தேவன் நம்முடைய பயப்படுகிற குணங்களை பார்க்க மாட்டார். நம்ம தேவனை அவருடைய பலத்தினாலே, நம்முடைய பலத்தினால நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் நம்முடைய பலத்தை தரும்போது தான் நம்ம எதையாவது செய்ய முடியும். எதையாவது சாதிப்பதற்கு தேவனுடைய பலன் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இங்கே பயந்து போயாக அவர் இருக்கிறார். ஆனாலும் தேவன் நம்முடைய குறைகளை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய நிறைவுகளை பார்க்கிறவர். இன்றைக்கு அவர் பயப்படுகிறவராக இருக்கலாம். தேவன் அவரை கொண்டு அவரை பலப்படுத்தி தேவனுக்கு விருப்பமான, தேவனுக்கு சித்தமான காரியத்தை செய்யும்போது அவர் பராக்கிரமசாலியாக மாறுவார் என்பதை தேவன் இருதயத்திலே வைத்து அவர் சொல்லுகிறார். மனிதர்கள் நம்முடைய குறையை தான் பார்ப்பாங்க. நம்ம நம்மிடத்தில் ஒரு 10 குணங்கள் இருக்குது. அதில் ஒரு குணம் மோசமான குணமாக இருந்தாலும் அந்த மோசமானதை பற்றி தான் சொல்லுவாங்க. நம்ம 9 நல்லது செஞ்சுருப்போம், ஒரு தப்பு செஞ்சால் அந்த தப்பை தான் மனிதர்கள் சுட்டி காட்டுவாங்க. தேவன் அப்படி பார்க்கிற தேவன் அல்ல. தேவன் நம்முடைய நிறைவுகளை பார்க்குற தேவன். குறைவுகளை அவருடைய பலத்தினால தான் நம்ம மேற்கொள்ள முடியும். அநேக சமயங்களே நம்ம குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம். அந்த குறைவுகளை தேவனுடைய பலத்தினால தான் நம்ம மேற்கொள்ள முடியும். நம்முடைய பலத்தினால நம்ம மேற்கொள்ள முடியாது. தேவன் அந்த கிதியோனை தெரிந்து கொள்கிறார். கிதியோனிலே தெரிந்து கொள்வதற்கு காரணம் அவடத்தில் காணப்பட்ட நல்ல குணாதிசயங்கள். அப்போ உடனே 13ஆம் வசனத்தில் கிதியோனை தான் அவர் பார்த்து சொல்கிறார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி
என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு வேறுத்து சொன்னால் அவருடைய அற்புதங்கள் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை கொடுத்தாரே என்றார். அப்போ வந்து கிதியோன் கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலி தேவன் உன்னோடு இருக்கிறார்னு சொல்கிறார். அப்போ வந்து அவர் வந்து கரிசனை உள்ளவர்களாக எங்களுக்கு இவையெல்லாம் ஏன் நேரிடுகிறது அப்படின்னு கேட்குறார். இந்த இஸ்ரவேல் தேசத்தை பற்றியே கரிசனை உள்ளவராக இருக்கிறார், எல்லாரை பற்றியும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆமீன். அப்போ தான் திரும்ப அவர் சொல்கிறாரு, நீ உனக்கு இருக்கிற எந்த பலத்தோட இருக்கிற பலன் போரும். தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு நமக்கு இருக்கிற பலனை, நம்முடைய பலவீனத்தை நம்ம பார்க்கக்கூடாது. நம்முடைய பலனை தேவன் தருகிற பலனை பார்க்க வேண்டும். தேவனுடைய பலத்தினால்தான் நம்ம எதையாவது செய்ய முடியும். நீ உனக்கு இருக்கிற எந்த பலத்தோட இஸ்ரவேலரை மீதியானின் கைக்கு நீ மீங்களாக்கி ரட்சிப்பை அனுப்புகிறவர் நான் அல்லவா? தேவன் அனுப்புகிற என்ன காரியத்தையும் நம்ம தைரியமாக செய்ய முடியும். தேவன் அதற்குரிய பலனை நம்ம எதற்காக அழைக்கிறாரோ அதற்குரிய பலனை தருகிறவராக இருக்கிறார். அப்போ வந்து இவர் இப்படி சம்பாஷணை போயிட்டே இருக்கு. அப்போ வந்து தேவன் கிதியோனை தெரிந்து கொள்கிறார். கிதியோன் முதல்ல செய்கிறது அவருடைய தோப்பில் இருக்கிற தோப்பு விக்கிரங்களை பாகாலின் விக்கிரங்களை அழித்து போட்டு அந்த பலிபீடத்தை அழித்து போட்டு அந்த பலிபீடத்திலே அந்த இடத்திலே தேவனுக்கு என்று பலிபீடம் கட்டி தேவனுக்கு பலி செலுத்துவதை பார்க்குறோம். முதலாவது நம்முடைய இடத்துல இருக்கிற குறைகளை எல்லாம் நீக்கிவிட்டு தான் தேவனுடைய காரியத்தில் நம்ம கடந்து வரணும். நம்மிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். நம்ம பார்த்து அப்போ தான் வந்து நம்ம அதை செய்ய முடியும். அப்போ கர்த்தருடைய நீ வந்து மீதியானியர்களை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல அடிப்ப அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து நம்முடைய பலத்தில் அல்ல, தேவன் தருகிற பலத்தை. அப்போ வந்து ஒரு அடையாளத்தை கூட கேட்குறாரு. அடையாளத்தை கேட்கும்போது அடையாளத்தை எல்லாம் அவருக்கு செய்து கொடுக்குறாரு. பிறகு எல்லாம் அந்த அடையாளம் என்னன்னா, அவர் அந்த தேவனுடைய தூதனானவருக்கு அவர் வந்து ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் மனுஷன் நினச்சிருப்பார். அப்போ அவர் கொண்டு வந்து அப்பத்தை கொண்டு வராரு, ஆட்டினுடைய இறைச்சி கொண்டு வராரு, அதை வந்து பாறையில் வை அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து ஒரு அக்கினி பச்சையரியை செஞ்சார், அது எரிஞ்சு போச்சு. இதை பார்த்த உடனே கிதியோனுக்கு பயங்கரமான பயம் வந்துச்சு. பயம். அந்த 22ஆம் வசனம், அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாக கண்டேனே என்றார். இப்போ தேவனை தரிசித்தேனே, எனக்கு ஏதாவது நேர்ந்துடுமோ, அப்படி தேவனுடைய தூதனை தரிசித்தேனே, ஏதாவது நடந்துடுமோன்னு சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. முதல்ல வந்து நம்மை அழிப்பது தேவனுடைய சித்தம் இல்லை, நாம் பயத்தோடு இருப்பதும் தேவனுடைய சித்தம் இல்லை. பயம் இல்லாதவர்களாக இருப்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. உனக்கு சமாதானம், சமாதானம் தருகிறவராக இயேசு வெளிப்பட்டார். கிதியோனு வந்து அந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று சொல்லார். அந்த இஸ்ரவேல் தேசத்தில் சமாதானம் இல்லாத நிலைமை காணப்பட்டது. மீதியானியர்கள் அவர்களை துன்பப்படுத்தினதுனாலே, அவருடைய விளைச்சலையெல்லாம் அழித்து போடுகிறதுனாலே, விளைச்சலையெல்லாம் எடுத்து கொண்டு போகிற அப்படின்னாலே இஸ்ரவேலில் சமாதானம் இல்லை. ஒரு மனிதருக்கும் சமாதானம் இல்லாத நிலைமையிலே அங்கே யெகோவா ஷாலோமாக தேவன் வெளிப்படுகிறார். தேவனுடைய சமாதானம் அங்கே கடந்து வருகிறது. ஷாலோம் என்றால் சமாதானம் என்ற அர்த்தம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாத ஒரு பிரச்சனையில் நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்கன்னா, நம்ம இருதயத்தில் சமாதானம் இல்லை, ஏதோ ஒரு பாவ போராட்டம் இருக்கிறது, அல்லது வியாதி இருக்கிறது, சாத்தானுடைய பிரச்சனை இருக்கிறது, என்ன இருந்தாலும் தேவன் சமாதானம் தருகிறவராக இருக்கிறார். இப்படி வந்து அவரை ஸ்டடி பண்ணிட்டு தான் அவரை வந்து ஊழியத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. இவர்கிட்ட ரொம்ப தாழ்மை இருந்தது. கிதியோனிடத்தில் ரொம்ப தாழ்மை இருந்தது. நான் மனவாச கோத்திரத்தில் உள்ளவன், ரொம்ப என்னுடைய குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், ஒரு புகழ்ச்சியாக சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. இப்படி இருக்கும்போது என்ன எப்படி அனுப்புகிறீங்க அப்படின்னு எல்லாம் அவர் கேட்குறார். அதாவது எவ்வளோ தாழ்த்த முடியுமோ அவ்வளோ தாழ்த்தணும். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவராக இருந்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு பயமுள்ளவங்களாக இருக்கணும். எல்லாம் தேவனிடத்தில் அவருக்கு இருந்த எல்லா சந்தேகங்களையும்
அவர் வந்து அவன் தேவனத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுகிறவராக இருந்தார். தேவனத்திலேருந்து தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்வதற்கு நாம் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும். இப்போ யுத்தம் தொடங்க போகுது மீதியானியருக்கும் இஸ்ரவேலர்களுக்கு. அதுக்காக தேவன் தெரிந்து கொள்கிறார். அப்போ திரும்ப இவர் ஸ்டடி ஆகிட்டார். கிதியோன் போர் செய்வதற்கு ஆயத்தமாகி எல்லா ஜனங்களையும் கூப்பிடும்போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் செல்கிறாங்க. அவங்கள வச்சு இந்த யுத்தத்தை நடத்தணும்னு நினைக்கிறாரு. அப்போ தேவன் பல காரியங்களை சொல்லி கொடுக்கும்போது முதல்ல எல்லாரும் வந்ததில் நீங்கள் பயத்தோடு இருக்கிறவங்க முதல்ல போயிருங்க அப்படின்னு சொன்னார். தேவன் சொல்கிறாரு, பயத்தோடு இருக்கிறவரை அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னார். அப்படின்னு இருக்கும்போது 22,000 பேர் போயிட்டாங்க. அதாவது மொத்தம் 32,000 பேர் வந்திருக்காங்க. அதில் 22,000 பேர் போயிட்டாங்க. எப்படா ஒரு சாக்கு கிடைக்கும் ஓடி போகலான்னு இருக்கிற தேவனுக்கு நிற்கிறவர்கள் கடைசி வரைக்கும் இருக்கணும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலராக இருக்கிறார்கள். கடைசி பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எனவே நம்ம அழைத்த அழைப்பிலே கடைசி பரியந்தம் நிலை நிற்கிறவர்களாக காணப்படணும். அந்த 22,000 பேர் பயந்து ஓடிட்டாங்க. பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று வெளிப்படுத்தலே தெளிவாக சொல்லப்படுகிறது. பயம் அவிசுவாசத்தினுடைய விளைவாக இருக்கிறது. தேவனை விசுவாசிக்கிறவர்கள் நல்ல தைரியத்தோடு எல்லாவற்றையும் செய்யணும். திரும்ப 10,000 பேர் இருக்கிறாங்கல்ல, 10,000 பேரை வச்சு எப்படியாவது யுத்தம் பண்ணலான்னு பார்த்தா இல்லை, நிறைய பேரை வச்சு நான் யுத்தம் செய்ய விரும்பல, கொஞ்சம் பேரை வச்சு தான் நான் ரட்சிப்பை கட்டளையிட போகிறேன். அதனால் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். தேவன் ஒரு தண்ணி குடிப்பதற்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். தண்ணியை முழங்காலில் நின்று குனிஞ்சு குடிக்கிற ஒரு குரூப்பு கையில் அள்ளி குடிக்கிறவங்க. கையில் அள்ளி குடிக்கிறவங்க சத்துரு எப்படி வருவான், எங்கே வருவான் என்பதை கண்காணித்து அதை செயல்படுத்துகிறவங்க. இது மிருகங்கள்லாம், காட்டு மிருகங்கள்லாம் தண்ணி குடிக்கும்போது நம்ம பார்த்துருப்போம். சத்துரு யாராவது வர்றாங்களான்னு ரொம்ப அலர்ட்டாக எச்சரிக்கையோடு குடிக்கிற அந்த மிருகங்கள் தப்பு வைக்கப்படும். மற்றது வந்தமா குடித்தமா உள்ளே இருக்க முதலை அது சாப்பிடுதா இல்லை வேற ஒரு மிருகம் அதை கொல்லுதா, அப்படி எல்லாம் நமக்கு தெரியாது. இவங்க எச்சரிக்கை உள்ளவங்களாக இருந்தாங்க. அவங்க 300 பேர் தான் கடைசியில் தேர்னாங்க. 300 பேரையும் அங்கே 3 படையாக வைக்கிறார். படையாக வைத்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து செய்கிற யுத்தம் கர்த்தருடையது. நம்மளை கொண்டு சில செயல்கள் மூலமாக தேவன் அந்த யுத்தத்தை செய்கிறவராக இருக்கிறார். சாத்தான் நமக்கு எதிரி தான், என்னைக்கு எதிரி தான். சாத்தானுடைய யுத்தம் நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த சாத்தானுடைய யுத்தத்தை நாம் மேற்கொள்வதற்கு தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அங்கே பார்த்தாச்சுன்னா எதிர்கொஸ்டியில் மீதியானியர்கள் இருக்காங்க, அம்மோனியர்கள், கிழக்கத்தி புத்திரர்கள், கடற்கரை மணலத்தனை ஆள் இருக்காங்க, வெட்டிக்குழியை போகிற ஆட்கள் கூடுதலாக இருக்காங்க. இங்கே 300 பேர் தான், 3 படை. இவங்களுக்கு ஆயுதம் ஒன்றுமே கிடையாது. ஆயுதம் என்னன்னா, ஆயுதம் இருக்குது, அது என்னென்னா ஒரு வெறும் பானை, அடுத்ததில் தீவெட்டி, அதை இடதுகை வச்சு பானைக்குள்ளே பிடிச்சிருக்கணும். எக்காலம் இருக்குது, எக்காலம் வலது கையில் பிடிச்சிருக்காங்க. இதுதான் அவங்கள்ட்ட இருக்கிறது. இவன் 3 இதுதான் இருக்குது, வெறும் பானை, அடுத்து தீவெட்டியும் எக்காலம். இப்போ அதாவது யுத்தம் செய்கிறதுக்கு முன்னாடி போகிறது கிதியோன். முதல் குரூப்பில் 100 பேர் போகிறாங்க. அதில் கிதியோன் சொல்கிறாரு, நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்கள் செய்யணும். அப்போ ஒரு சபை இருக்குன்னா ஒரு ஆள் என்ன செய்கிறாங்களோ அங்கே இருக்கிற பாஸ்டர் எப்படி நம்மளை வழி நடத்துகிறாரோ அது மாதிரியே நம்ம வழி நடக்கிறவர்களாக இருக்கணும். நமக்கு தலைவர் ஒருவரே தேவன் தந்திருக்கிறார். அந்த தலைவர் எப்படி நம்மளை வழி நடத்துகிறாரோ அதைக்கு நம்ம முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். ஒரு மனதாக இருந்தால் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஒரு மனம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சாத்தான் ஒரு மனதை கெடுப்பதற்கு தான் பலவிதமான தந்திரங்களை செய்கிறவனாக இருக்கிறான். சபைகளில் ஒரு மனதை கெடுப்பதற்காக சாத்தான் பலவிதமான தந்திரங்களை செய்கிறவனாக இருக்கிறான். எனவே நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக இருந்து அவனை மேற்கொள்ளும்போது அப்படி தான் மேற்கொள்ள முடியும். எச்சரிக்கையோடு இருக்கணும், எப்போதும் அலர்ட்டாக இருக்கணும். விழித்திருங்கள், எதிராளியான சாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி தருகிறவனாக இருக்கிறான். எனவே நம்ம விழித்திருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனவே கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய வேதம் நமக்கு என்ன செய்கிறாரோ சொல்லுதோ அதன்படியே நம்ம நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும்.
இங்கே வந்து 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து பானை நம்முடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. சரீரம் அது சரீரத்தில் தேவன் நமக்கு மண்பாண்டமாகிய நம்முடைய சரீரத்தை தந்திருக்கிறார். சரீரம் மண்பாண்டமாக இருக்கிறது. அந்த சரீரத்தை தேவன் நமக்கு மண்பாண்டமாக தந்திருக்கிறார் அப்போ என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து வந்து எக்காலம் இருக்குது. எக்காலம் வந்து தேவனை துதிக்கும் துதியாக இருக்கிறது. சங்கீதம் 40:3 படி சொல்லுகிறது, நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். தேவனை துதிக்கும் புதுப்பாட்டு, தேவனை துதிக்கிற துதி நம்முடைய வாயிலே தேவன் தந்திருக்கிறார். அநேகர் அதை கண்டு தேவனை பயந்து கர்த்தரை நம்புவார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வாயிலே துதி இருக்கிறது. அதுதான் எக்காலம் வாயிலே இருக்க துதிக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படி அந்த எக்காலத்தை ஊதணும்னுங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எக்காலம் தேவனை துதிக்கும் துதியாக இருக்கிறது. அப்போ எரிகோ விழுவதற்கும் தேவனை துதிக்கிற துதியும் இந்த எக்காலமும் தான் காரணமாக இருந்தது. தேவனை அவங்க ஆர்ப்பரித்த போது எரிகோவின் கோட்டை விழுந்தது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எரிகோ போன்ற கோட்டைகள் உடைவதற்கு தேவனை அதிகமாக துதித்து இன்னும் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ அடுத்து நம்முடைய மண்பாண்டங்களில் தேவனுடைய வெளிச்சத்தை நாம் பெற்றிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:6-7 இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். தேவனுடைய முகத்தின் வெளிச்சம் நமக்குள்ளே வந்திருக்கு. பரிசுத்த ஆவியானவராக தேவன் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனாய் உண்டாயிருக்கிற என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். மண்பாண்டான நம்முடைய சரீரத்துக்கு உள்ள தேவனுடைய வெளிச்சம் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எனவே இந்த மண்பாண்டங்களில் இதை நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம ஜெயிப்பதற்கு இது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தான் நம்ம ஜெயிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இந்த கிதியோனுக்குள்ளே வந்தபோது தான் கிதியோன் வல்லமை உள்ளவராக மாறி இந்த காரியங்களையெல்லாம் நடப்பிப்பதை நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி நமக்கு வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் இருக்கிறது. எபேசியர் 6:17 இப்படி சொல்லுகிறது, இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயத்தினால தான் சாத்தானை இயேசு வீழ்த்தினார். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று எல்லாவற்றுக்கும் வசனத்தின் மூலமாக தேவன் இயேசு மறுமொழி கொடுத்து சாத்தானை கீழ்ப்படுத்தினார். சாத்தானை அப்பாலே சாத்தானேன்னு சொன்னோன்னே வசனத்தின்படி அவர் செய்ததுனால நான் ஓடி போனான். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை வசனத்தினால தான் மேற்கொள்ள முடியும். வசனத்தை நம்ம இருதயத்தில் எப்போதும் வச்சிருக்கணும். எப்போதும் வசனத்தை தியானம் செய்து அந்த வசனம் நமக்கு தீபமாக இருக்கிறது, நம்மை வழிகாட்டியாக இருக்கிறது. எனவே நம்முடைய மண்பாண்டமாகிய சரீரங்களை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளணும். தேவன் அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. நம்ம துதிக்கிறவர்களாக இருக்கணும். ஆவியின் பட்டயத்தை எடுத்து போர் செய்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். இங்கே இவங்க வேறு ஒன்றுமே செய்யலை. இவங்க முதல்ல பானையை உடைக்கிறதுனா நம்முடைய சுய சித்தத்தை உடைக்கணும். நம்முடைய மாம்ச எண்ணங்களை உடைக்கணும். நம்மளால் தான் இது செய்ய முடியும் அப்படின்னு பெருமை அகந்தை எல்லாம் மாற்றி விடணும். அப்போ தான் தேவன் செய்ய முடியும். அதுதான் கிதியோன் செய்யார். என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது தான் தேவன் கிரியை செய்ய முடியும். அவர் பலவீனமானவர்களை தான் தெரிந்து கொள்கிறார். பலவீனம் உள்ளவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை பலவானாக மாற்றுகிறார். பவுலுக்கு அவர் சொல்லும்பொழுது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்னார். பலவீனமாக இருக்கிறதை நம்ம பார்க்கணும்னா நம்முடைய பலவீனத்தை உள்ளவர்களை அவருடைய பலத்தினாலே இடைக்கட்டி அவர் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுகிறவளாக இருக்கிறார். இப்போ இவங்க மண்பாண்டத்தை உடைக்கிறாங்க. சுயத்தை உடைக்கணும், நம்முடைய மாம்ச எண்ணங்களை உடைத்து போகணும், மாம்சத்தின் கிரியை அழிக்கணும். ஆவியினாலே மாம்சத்தின் கிரியை அழிக்கவங்க தான் ஜெயம் பெற முடியும். அப்போ தான் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாற முடியும். அடுத்து எக்காலத்தை ஊதணும், தீவெட்டியை பிடிக்கணும். இடது கையில் தீவெட்டியை உயர்த்தி பிடிக்கிறாங்க, வலது கையினால் எக்காலம் ஊதுறாங்க. எக்காலம் எப்போதும் துதித்து கொண்டே இருக்கணும். தீவெட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே எப்போதும் அனல் கொண்டு எரிந்து கொண்டே இருக்கணும்.
இப்போ கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சத்தமாக கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால எல்லாரும் கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம், அவன் கிதியோன் உண்டாக்குன பட்டயம் இல்லை, கர்த்தருடைய பட்டயம் தான் கிதியோனின் பட்டயமாக செயல்படுகிறது. கர்த்தர் தான் செயல்படுகிறார். பட்டயம் கர்த்தருடையது, கர்த்தர் தான் யுத்தத்தை செய்கிறார். அப்படி அவங்க ஆர்ப்பரித்த உடனேயே அந்த எதிரிகள் ஒன்றுக்கு ஒன்று அவங்களே போர் செய்ய தொடங்கி அவங்களே ஓடிட்டாங்க. இவங்களை விரட்டி இவங்க ஜெயம் எடுத்தாங்க. 300 பேர் அங்கே கடற்கரை மணலத்தனையான ஜனங்களை மேற்கொண்டாங்க. அதுதான் பெரிய அதிசயம். தேவன் நம்மளை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதற்கு நம்ம முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் மாறுவதற்கு நான் தேவனுடைய முழு சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். பரிசுத்த ஆவியை எப்பொழுதும் தட்டி எழுப்புறவர்களாக இருக்கணும். அனலுள்ளவர்களாக இருக்கணும். அனலுமின்றி குளிருமின்றி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அனலுள்ள ஜீவியம் செய்யணும். அப்போ இந்த ஆவியின் பட்டயம் எப்போதும் நமக்கு தயாராக இருக்கணும். சாத்தாண்டத்தில் போர் செய்வதற்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். எக்காலம் என்னும் துதி நமக்குள்ளே இருக்கணும். இப்படி நம்ம இருக்கும்போது தேவன் நமக்கு ஜெயந்தருகிறவர்களாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா போராட்டத்தை நீக்கி நமக்கு ஜெயந்தருவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய சித்தத்துக்கு முற்றிலுமாக நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம ஜெபிப்பதற்கு முன்னாக ஒரு பாடலை பாடலாம். கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள். கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள். தீபங்களை ஏந்திடுங்கள், தெரு தெருவாய் நுழைந்திடுங்கள். தீபங்களை ஏந்திடுங்கள், தெரு தெருவாய் நுழைந்திடுங்கள். எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம். கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம். கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். அதிகாலையில் காத்திருப்போம், அபிஷேகத்தால் நிரம்பிடுவோம். அதிகாலையில் காத்திருப்போம், அபிஷேகத்தால் நிரம்பிடுவோம். கழுகு போல பலன் அடைந்து கர்த்தருக்காய் பறந்திடுவோம். கழுகு போல பலன் அடைந்து கர்த்தருக்காய் பறந்திடுவோம். எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம். கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். ஜெபிப்போம். அன்பின் கிருபை இறக்கம் நிறைந்தங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, கிதியோனை கொண்டு இஸ்ரவேலருக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்ட தேவன் எங்களுக்கும் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற சாத்தானுடைய தந்திரங்களை முறியடிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சாத்தானுடைய கிரியை அழிப்பதற்காக வெளிப்பட்ட இயேசு எங்களிடத்தில் காணப்படுகிற சகல சாத்தானுடைய கிரியை அழித்து போடணுமா ஜெபிக்கிறோம். உமக்கென்று நாங்கள் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டிய பலனை தர வேணுமா ஜெபிக்கிறோம். பாவம் அணுகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். பாவ கட்டில் இருக்கிற ஜனங்களை தேவன் தாமை விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வியாதியோடு இருக்கிறவங்க விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு தேவன் தாமை சுகத்தை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். பலவிதமான தேவையோடு இருக்கிற தேவைகளை தேவன் தாமை சந்தித்து கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். தீமையான எல்லா காரியங்களுக்கும் இவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். தீமை துன்பங்கள் அணுகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களும் உடைய பாதுகாப்பு இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். முற்றிலுமான விடுதலையும் ரட்சிப்பையும் ஒவ்வொரு கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை ஒன்றும் கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி உடைய சமத்திலே தருகிறோம். சகல துதி கனமை மேலமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு இந்த பரமபிதாவே, ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.